வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு போன ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி பில்லியனர் லிஸ்ட்டில் ஒருத்தராக வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1919 ஒரு சிங்கிள் மதராக ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அதே டைமில் அவங்களோட அம்மாவும் இறந்து போகிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய டிப்ரெஷனே உருவாக்குது. அவங்களோட பசங்களை பார்த்துக்கிறது அவங்க கையில் காசு இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லை. ஒரு தனி பொண்ணாக அவங்களோட பசங்களை அவங்க வளர்த்துட்டு வராங்க. கவர்மெண்ட் கொடுக்குற வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸை வச்சு தான் அவங்களோட குடும்பமே ஓடுது. அந்த டைமில் மெஜஸ்டர்லேருந்து லண்டனுக்கு போகிற ஒரு ட்ரெயினில் அவங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா வருது. ஹாரி பாட்டர்ன்ற ஒரு பையன் ஒரு மேஜிக்கல் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அந்த ஒரு ஐடியாவை அப்படியே எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு போய் அதை ஒரு புக்காக எழுத ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் போய் எழுதுறதுக்கு அவங்களுக்கு லைட்டுக்கோ இல்லை ஹீட்டர் போடுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு காசு இல்லாததால் பக்கத்தில் அந்த ஒரு கெஃபேக்கு மறுபடியும் அதே கெஃபேக்கு போய் அந்த புக்கை எழுத ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் அவங்களோட குழந்தை தூக்கத்தில் உட்காந்துருக்கு. அதே நிலைமையில் அந்த அம்மா அந்த புக்கை எழுதிட்டே வராங்க. அந்த புக் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக பப்ளிஷர் கம்பெனிஸ் கிட்டலாம் போய் பேசுகிறாங்க. 12 பப்ளிஷர் தொடர்ந்து அந்த புக்கை ரிஜெக்ட் பண்ணிட்டே வராங்க. ஆனால் ஒரு பப்ளிஷர் ப்ளூம்ஸ்பெரின்ற ஒரு பப்ளிஷிங் கம்பெனியில் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ண காரணமும் அந்த ப்ளூம்ஸ்பெரின்ற கம்பெனியோட ஓனரோட பொண்ணு அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதால தான் அந்த புக்கை அவங்களோட அப்பா வாங்கி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது பப்ளிஷ் பண்ண கொஞ்சம் மாசத்துலயே 7 பிளாக் பஸ்டர் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. ஜே.கே. ரோலிங் எழுதிய ஒரு மிகப்பெரிய பில்லியனரான உலகத்திலேயே எழுதி மிகப்பெரிய பில்லியனரான ஒருத்தர்னா இவங்க தான். ஒரு சூசைட் அட்டம் பண்ற அளவுக்கு போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தவங்க கொஞ்ச நாள்லயே வேர்ல்டுலயே ஒரு பெரிய பில்லியனர் ஆகுறாங்க. இந்த ஒரு அவங்களோட வாழ்க்கையிலேயே எல்லா கஷ்டமும் வந்ததில்ல. அதெல்லாம் வச்சுதான் அவங்க டெமெண்டர்ஸ்ன்ற ஒரு கேரக்டரை ஹாரி பாட்டர்ல எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு புக்கை சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி படிக்கிறவங்களுடைய ஆத்தருக்கு பின்னாடி எவ்வளவு சோகங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு இப்பதானே தெரியுது. அதனால தான் த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதோட முடிவு அப்படியே இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன வருமோ அதை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் வரும். அவங்களுக்கு எழுதுறது வரோன்றதால அதை வச்சு முன்னேறினாங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை வச்சு நீங்க முன்னேறுங்க. தேங்க்யூ.